அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். ரெண்டாவது இன்றைக்கி எனக்கு மூவி ஷூட்டிங்னா மார்னிங்கே கிளம்பிடுவேன். எங்கள் சிம்பா பாருங்கள் ஜாலியாக வெளில போகிறான். சரி ஓகே இன்றைக்கி சண்டேல ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் வீடு மாற்றுறதுனால எங்கள் வீடு அப்படி அப்படியே கண்ணாமண்ணான்னு கிடக்கு. சரி வீடு மாற்றப்ப எல்லாமே ரொட்டீனாக மாற்றிடலான்னு அப்புறம் ஃப்ரிட்ஜில் போய் மீன் நைட்டே பிரட்டி வச்சுருந்தேன். நாளைக்கு ஷூட்டிங்கிறனால நாளே எல்லா வேலையும் பார்த்து மீனை கழுவி எல்லாம் பிரட்டி வச்சேன். சரி மீன் குழம்பு வச்சுருவோம். வச்சா பசங்க காலையில் எழுந்திரிச்சி சாப்பிடுங்கன்ட்டு மீன் பிரட்டி வச்சோம் பார்த்தீங்களா. இதுதான் இன்றைக்கி ஷூட்டிங் போகிற ட்ரெஸ். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் சரின்னு தங்கமயிலுக்கும் பைரவாக்கும் பை பை சொல்லிட்டு ஷூட்டிங் கிளம்பியாச்சு. அதோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு டெத்து சீன் மாதிரின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தான் ஷூட்டிங் கண்டிக்கையில் ஏற்பாடு பண்ணால் அப்படி என் ஃப்ரெண்டும் நானும் ஜாலியாக ஒரு ஃபோட்டோஸ் பிடிச்சோம். அவன் ஃபோட்டோன்னு பார்த்தா வீடியோவாக வந்துடுச்சு. சரி ஓகே எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்ட்டு அப்புறம் மாடியில் எல்லாம் உட்காந்துருந்தா அவன் தூங்குனான் ஃப்ரெண்டு. இதில் என் ஃப்ரெண்டு வேறு ஃபன் பண்ணி என் வாயில் வேப்பலையை வச்சு விட்டா. அப்புறம் கீழே ஷார்ட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்தோம். எல்லாம் ஷார்ட் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாம் கேமரா வச்சாங்க. என்னமோ டெத்து சீன் எடுக்கவே ஆரம்பிக்கல. இந்த அம்மாவுக்கு 1000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. என்ன வேலை உண்மையாகவே இறந்து போன வீடு மாதிரியே சாதிட்டு அப்படியே சோகமாக நின்றுட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் இவர் இருக்காரு, இவரை சொல்லணுமா? இவரை பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில். இவர் அதுக்கு மேலே அப்புறம் டெத்து சீன் ரெடி பண்ணாங்க. தீபா அக்கா இது பண்ணுற மாதிரி. ஓகே ஷூட்டிங் முடிஞ்சது. பை பாய்.